பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, வந்த உடனே நான் கொடுங்க ஃபீஸ் கொடுங்கன்னு பண்ண மாட்டேன். முதல்ல இந்த பொருத்தம் சேருமா? சேர்ந்த ஆயுளுக்கு நல்லா இருக்குமா? இந்த பொண்ண இந்த பையன் ஏமாத்திருவானா? இல்ல விட்டு போயிடுவானான்னு பார்ப்பேன். இல்ல இவன் இல்லங்க எதுவுமே இல்லங்க. 100 to 100% கிளியரா இருக்குங்க. நல்லா இருக்கு. 2 பேரும் ஆயுசுக்கு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆத்மார்த்தமா விரும்புறாங்க. லவ் உண்மை இருக்கு. அப்படின்னா அழகா பையன் வீட்ல ஒத்துக்கினாலும் சரி, இல்ல பொண்ணு வீட்ல ஒத்துக்கினாலும் சரி, அவங்களே ஒத்து வர மாரியும், அவங்களா மனசு மாரி ஒத்துக்கிற மாரியும் 2 பேரும் பையன் பொண்ணு வீட்ல பேசும்போதோ, இல்ல பொண்ணு பையன் வீட்ல பேசும்போதோ, இல்ல அவங்கவங்க வீட்ல பேசும்போதோ, அவங்களா இறங்கி வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ற மாரி என்னால பண்ண முடியும். எதுக்காக நான் அப்படி ஒரு லவர்ஸும் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன்னா, எங்கேயோ ஊர் விட்டு ஊர் போய், நாடு விட்டு நாடு ஓடி போய், ஊர் விட்டு ஊர் போய், வேலை போய், மரியாதை போய், மானம் போய், இவன் வீட்லேருந்து அவனை போய் அடிக்க, அவன் வீட்லேருந்து இவனை போய் அடிக்க, அவங்க 2 பேரும் வெட்டு, குத்து, போலீஸு, கேஸ் அசிங்கப்பட்டு, திருப்பி 6 மாதம் கழிச்சு ஒன்று சேர்ந்துடுறீங்க. குழந்தை ஒன்று பிறந்து 1 வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்துடுறீங்க. எப்படி சேர தானே போகிறீங்க? என் பொண்ணே வேணாங்க, என் பொண்ணே இல்லைன்னா அப்படியே கண்ணு தள்ளி விட்டுருவாங்களா? அந்த நேரத்தில் துடிப்பு, வலி அந்த பெத்த கடமைக்கு பண்ணுவாங்க. ஆனால் கரெக்டாக ஒரு குழந்தை பிறக்கட்டுமே, என் பொண்ணு அங்கே கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அப்பாங்கிற முதல்ல அங்கே நிற்பான். என் பொண்ணு கஷ்டப்படுறான்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா முதல்ல அங்கே நிற்பான், 2வது அம்மா நிற்கும். அதே மாதிரி தான் பையன் வீட்லையும், என் பையன் கஷ்டப்பட்டு இருக்கான், சாப்பாடு வழி இல்லாமல் சொன்னால் பையன் வீட்டில் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. எப்படி ஒன்று சேர போகிறீங்க? அது முன்னாடியே செஞ்சுருங்க.